கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தினசரி பரலோக காலை உணவு என்கிற ஊழியத்தின் சார்பிலே இந்த 2025 மாதம் நவம்பர் மாதம் 1ஆம் தேதியிலே ஆண்டுடைய வாக்குத்தத்தமான வசனத்தை தியானிக்கிறதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 11ஆவது மாதம் முதல் தேதியிலே கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற வார்த்தை எரேமியா 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லும்போது, நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் சொல்லுகிறது நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன். நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சீரற்ற நிலைமையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். சீரற்ற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறதை ஆண்டவர் காண்கிறார். அப்படியானால் அந்த நிலைமை நாம் சீர்பட வேண்டும். ஆண்டவர் நம்மை சீர்படுத்துகிற கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவன் சீர்படக்கூடிய நிலைமையிலே அவன் என்ன செய்ய வேண்டும் என்றால், அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவருடைய வழிகளில் அவன் பின்பற்ற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அன்பானவர்களே, பேதுருவில் சொல்லும்போது 1 பேதுரு 5:10 சொல்லும்போது, அவர் உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைப்படுத்துவாராக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நம்மை சீர்படுத்தி நிலைப்படுத்துகிற கர்த்தர். இந்த நாட்கள் அநேகருடைய வாழ்க்கையிலே ஒரு சீரற்ற வாழ்க்கையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் அவருடைய வாழ்விலே தேவனுடைய நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, சந்தோஷ சமாதானத்தை நிறைவாய் தங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவிக்க முடியாதபடிக்கு அதற்கு தூரமானவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாட்களிலே ஒருவேளை இந்த செய்தியை கேட்கிற நீங்களும் கூட உங்கள் வாழ்க்கையில் அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறீர்களா? கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கை எல்லா காரியத்திலையும் நாம் சீர்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அவர் நம்மை சீர்படுத்த வேண்டும். அதுதான் நமக்கு ஒரு பெரிய பாக்கியம், ஒரு மேன்மை, ஒரு உயர்வு, ஒரு ஆசீர்வாதம். ஆனால் இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு செய்ய வேண்டிய காரியம் இருக்கிறது, நாம் செய்ய வேண்டிய காரியம் இருக்கிறது. நாம் செய்ய வேண்டிய காரியத்தை நாம் செய்யும்போது தான் கர்த்தர் நமக்கு செய்ய வேண்டிய காரியத்தை அவர் நமக்கு செய்வார். அவர் என்ன சொன்னார்? நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன். இப்போ நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் சீர்படுத்தி ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். நீ போகிற போக்கிலே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ போகிற வழியிலே உனக்கு இஷ்டப்படி நீ வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நான் பரவாயில்லை, நான் உன்னை நன்மையை தருவேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன், ஆசீர்வாதப்பேன் கர்த்தர் சொல்ல மாட்டார். நம்முடைய ஆண்டவர் எப்பொழுதுமே நமக்கு ஒரு நிபந்தனையோடு கூட ஆசீர்வாதங்களை, நன்மையை வைத்திருக்காருன்னு நாம் மறந்துவிடக்கூடாது. அதைத்தான் நாம் பல மாதங்களாக நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்போ நீ திரும்ப வேண்டும். நம்முடைய இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே ஒரு உண்மையான ஒரு மனம் திரும்புதலை தங்கள் வாழ்க்கையிலே காண முடிகிறதில்லை. ஏனென்றால் இந்த உலக மாயிலே பாவங்கள், அசுத்தங்கள், அருவருப்புகள், பல அக்கிரம காரியங்கள், தேவன் விரும்பாத காரியங்களை தங்கள் வாழ்க்கையிலே செய்து கொண்டு அவர்கள் எதிர்பார்க்கிறதோ தேவனிடத்தின் பெரிய நன்மைகளை, பெரிய மேன்மைகளை தங்கள் வாழ்க்கையில் அடைய வேண்டும் என்று விரும்புவார்கள். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் செய்ய வேண்டிய காரியத்தை செய்தால் தான் தேவன் நமக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்வார் என்பதை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. அதனால தான் அவர் அதைத்தான் அதை வற்புறுத்துகிறார். நீ திரும்பினால் என்று சொல்கிறார். நாம் திரும்ப வேண்டும், கர்த்தரண்டை திரும்ப வேண்டும். கள்ளத்தனமாய் திரும்பக்கூடாது, உண்மையாய் திரும்ப வேண்டும். அதான் இஸ்ரவேல் ஜனங்கள் அநேக வேளையிலே கர்த்தரிடத்தை விட்டு தூரம் போனவங்க திரும்பினாங்க. ஆனால் அவர்களை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது கள்ளத்தனமாக திரும்பினார்களே அன்றி உண்மையாய் திரும்பவில்லை என்று கூட ஆண்டவர் அவர்களை குறித்து குற்றம் சொன்னதை நாம் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் நம்முடைய வாழ்வை கர்த்தர் நன்கு அறிகிறார். அல்லேலூயா. அருமையான ஏதோ ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் மனிதர்களிடத்தில் ஏமாற்றுவது போல தெய்வத்தை ஏமாற்ற முடியுமா? நாம் ஆண்டவரை ஒருபோது ஏமாற்றி அவரிடத்தில் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் அவர் நம்முடைய தேவன், அவர் சர்வ வல்லவர், அவர் நம்மை நன்கு அறிந்திருக்கிற கர்த்தர். அதனாலே ஒரு உண்மையான ஒரு மனம் திரும்புதல் நம்முடைய வாழ்க்கையில் தேவை ஏற்படுகிறது. அப்படி நாம் திரும்பும்போது கர்த்தர் கண்டிப்பாகவே நம்மை சீர்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நம்மை சீர்படுத்துவார். தான் சொல்லும்போது நான் உன்னை சீர்படுத்துவேன். நம்முடைய சீர்கேற்ற நிலைமைகளை மாற்றி போடுவார். எல்லா சீர்கேடுகளையும் கர்த்தர் நம்மை மாற்றி போடுவார். நம்முடைய சீர்கேடு நாம் ஒரு பெரிய ஒரு குணமாக்கப்பட்ட ஒரு அனுபவத்திலே கடந்து வர வேண்டியதான் நமக்குடைய வாழ்வுக்கு மேன்மை. ஹல்லேலூயா. அதனால் உன் வாழ்க்கை செழிக்க வேண்டுமா? உன் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீ நிறைவான ஒரு சந்தோஷத்தை உன் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள வேண்டுமா? கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே கர்த்தர் பல முறை ஒருவேளை நம்மை ஆண்டு சீர்படுத்தி இருக்கலாம். ஆனால்
நாம் திரும்ப திரும்ப அந்த சீர்கெட்ட நிலைமைக்கு நேராய் போய் அவ்விதமாய் நம்முடைய வாழ்க்கையை நாம் நாசப்படுத்தி இருக்கலாம், நம்மை நாமே கெடுத்து கொண்டிருக்கலாம். அப்படிப்பட்ட நிலைமையிலே ஒருவேளை நீங்கள் காணப்பட்டாலும் கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் சொல்கிறார்னா, திரும்ப உன்னை சீர்படுத்துவேன். ஆமென். எத்தனை முறை ஒருவேளை நீ அவிதமாய் எனக்கு துரோகமாய் காணப்பட்டாலும் கூட நான் உன்னை திரும்பவும் உன்னை குணமாக்குவதற்கு அல்ல, நான் உன்னை சீர்படுத்துவதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். தேவ பிள்ளையே, இந்த சத்தத்தை கேட்கிற உன் வாழ்க்கையிலே கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். நீ உண்மையாய் கர்த்தரிடத்தில் திரும்புவாயா? உண்மையாய் ஒரு மனம் திரும்புதலோடு கர்த்தரண்டை வருவாயா? நீ திரும்பிப்பார். நிச்சயமாய் கர்த்தர் உன்னை சீர்படுத்துவார், உன்னை நிலைப்படுத்துவார், உன்னை மேன்மைப்படுத்துவார், உன்னை ஆசீர்வதிப்பார். அதற்குத்தான் அவர் சொல்லி இருக்கிறார். ஆகையினாலே இந்த நாளிலேயும் கூட இந்த 11வது மாதத்தில் வந்திருக்கிறோம். ஒரு உண்மையான ஒரு திரும்புதல் நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் தேவை என்பதை மறந்துவிடக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, அதுதான் நமக்கு வெற்றியை கொடுக்கிறது. அதுதான் நாம் ஆசீர்வாதத்தை சொந்தமாக்குவதற்கு மேன்மையான ஒரு வழி என்பதை மறந்து விடாதபடி அவ்விதமாய் திரும்புவோம். கர்த்தர் கண்டிப்பாக உங்களை சீர்படுத்துவார். எந்தெந்த காரியத்திலே நீங்கள் சீர்படாமல் இருக்கிறீர்களோ, எந்தெந்த செயல்பாடுகளிலே நீங்கள் சீர்படைய முடியலையோ என்று நினைத்து சஞ்சலப்பட்டு கொண்டு தவித்து கொண்டிருக்கிறீர்களோ, அது எல்லா காரியத்திலேயும் கர்த்தர் உங்களை சீர்படுத்துவார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதனால தான் இந்த வார்த்தையை நமக்கு இந்த மாதத்திலே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, நம்முடைய எல்லா வழிகளை விட்டு, பொல்லாத வழிகளை விட்டு, தேவனுக்கு பிரியமில்லாத கிரியைகளை விட்டு, செயல்பாடுகளை விட்டு நாம் திரும்பி வருவோம். கர்த்தர் நம்மை சீர்படுத்தி நம்மை மேன்மைப்படுத்துவார், நம்மை ஆசீர்வதிப்பார். அதனாலே இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் இந்த மாதத்திலேயும் உங்களுக்கு கிருபை செய்வாராக என்று உங்களை வாழ்த்தி இந்த வார்த்தைகளை முடிக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோமா? பரலோக பிதாவே, இந்த வருடம் ஆண்டவரே, இந்த 11வது மாதத்திலே நீர் எங்களோடு கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன் சொன்ன வார்த்தையோடு கடந்து வந்தீர் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையை சீரற்று போகக்கூடாதப்பா. என்னுடைய வாழ்க்கையை நீர் சீர்படுத்தி எங்களை ஆசீர்வதிக்க, மேன்மைப்படுத்த, உயர்த்த, கனப்படுத்த ஆண்டவர் கிருபை செய்ய வல்லவராக இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் எங்களுடைய சமூகத்தினராய் உம்மண்டை திரும்பி வர எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கையை நீர் எங்களுக்கு கொடுக்க போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.